ஸோ காம்போசிஷன் ஸ்கீம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன நோட் சொல்லிடுறேன். சிறிய பிஸ்னஸ் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ஈஸியாகவும் குறைந்த ரேட்டில் கட்ட உதவுற ஒரு ஸ்கீம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்போசிஷன் ஸ்கீம். இது வந்துட்டு யார் யாருக்கெல்லாமே பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்துட்டு மொத்தமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், அதாவது ஒரு ஆண்டுக்கு டர்ன் ஓவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 crores தான் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி சில ஸ்டேட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 75 lakhs தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க, அதாவது ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆகட்டும், எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன கடையாக வச்சுருப்பாங்க அல்லது லோக்கலில் ட்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஓனர்ஸ்க்கு. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டு, அதாவது பார்சல் சர்வீஸாக இருக்கட்டும், ஸ்மால் ஹோட்டல்ஸ் ஆகட்டும், மெஸ் நடத்துகிறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி இல்லாத ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர், இவங்க வந்துட்டு இப்போது சின்ன லெவலில் தான் ப்ரொடக்ஷன் வந்து யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த் சினாரியோ பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக அக்கௌண்டிங் ப்ராசஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா காம்போசிஷன் ஸ்கீம் வந்துட்டு பெஸ்ட்டு. இப்போ வந்து யாரெல்லாம் இதில் பண்ண முடியாதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்டர் ஸ்டேட், அதாவது அதர் ஸ்டேட்டு, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அவங்களால பண்ண முடியாது. அதே மாதிரி ஆன்லைன் சேல்ஸ், அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பண்ண முடியாது. இதில் வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி வந்து கிளைம் பண்ண முடியாது காம்போசிஷன் ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களால். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டேர்ன் ஓவர் வந்து பெரிய பிஸ்னஸாக இருக்குது, டேர்ன் ஓவரும் எனக்கு அதிகம் அவங்களாலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ காம்போசிஷன் ஸ்கீம் பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. A to Z சீக்கிரமாக ஒரு லாங் வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டே டியூன். இந்த மாதிரி டேக்ஸ் அப்டேட்டுக்கு ஸ்ரீமதி நாலேஜ் ஹப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.